இந்த புதிய ஆண்டிலே மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நம்மோடு கர்த்தர் கூட இருப்பாராக. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற கர்த்தர் உமது பாதையை நெய்யாய் பொழிய செய்வேன் சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி இந்த நாள்ல நம்மோடு கூடவே இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணவர் இந்த வருஷம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் கூட இருப்பாராக. கர்த்தரோட நடந்த சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை அப்படியாக மாற்றி திருத்திக் கொள்வோமாக. யோசேப்பை பார்க்கும் போது முதலாவது காரியம், கர்த்தர் யோசேப்போட இருந்தால் அந்த காரியம், அவன் செய்கிற காரியம் எல்லாவற்றையும் அவன் காரிய சித்தி உள்ளவனாக மாறினான் என்று போட்டிருக்கு. காரணம், அவன் பாவத்தை வெறுத்தவன், மன்னிக்க சுபாவம் உள்ளவன், பொறுமையுடன் காத்திருந்தவன். கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டுமா இருந்தால் இந்த யோசேப்புடைய குணாதிசயங்களை எங்க வாழ்க்கையில் இந்த புதிய வருஷத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. இன்னொரு பரிசுத்தவானை பார்க்க போறோம். தாவீதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வேறு சொல்லுது தாவீது தன் செய்கை எல்லாவற்றிலும் புத்திமானாய் நடந்து கொண்டவன். இந்த உலகத்துல வாழ்ற நமக்கு தேவனுடைய ஞானம் நமக்கு வேண்டும். தாவீதுக்கு நாளுக்கு நாள் திருப்தி அடைந்தார் என்ற வார்த்தையின்படி, ஆண்டவரே கர்த்தர் கூட இருந்தார் என்ற வார்த்தையின்படி நாமும் தேவனுக்கு ஏற்றபடி ஆண்டவரே இந்த கால வேளையிலேப்பா புத்திமான நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. மூன்றாவது மனுஷன் தானியேலை பார்க்கிறோம். தானியேல் வேதம் கர்த்தர் தானியேலோட இருந்தான். அவனுடைய காரியங்கள் ஜெயமாக மாறுறதுன்னு சொல்லி, அதற்கு காரணம் அவன் 3 வேளையும் ஜெபிக்கிறவனாக இருந்தவன். தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக காத்து கொண்டவன். இந்த ஆண்டிலும் ஆண்டவரை பொருத்தனை பண்ணுவோம். தானியேலை போல ஒரு ஜெப வீரர்களாக, ஆண்டவரே முழங்கால மடிய நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த தேவாதி தேவன் நம்மோட கூட இருந்து உங்களோட கூடவே இருப்பேன்னு சொன்ன தேவன் இந்த வருஷம் முழுவதும் கடந்து நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே யோசேப்பிட குணாதிசயங்கள் போல என்னை மாற்றும் ஆண்டவரே. தாவீதை போல மாற்றும் ஆண்டவரே. தானியேல் போல ஜெப வீரனாக மாற்றும். அப்படி நாம் மாறும் போது எங்க வாழ்க்கையில நீர் பெரிய காரியங்களை செய்தீர். நம்பிக்கையோட அந்த விசுவாசத்தை அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, அந்த கால வேளைக்கு நன்றி அப்பா. இந்த புதிய ஆண்டு ஆரம்பத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு ஜெப வீரர்களாக ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ள ஒரு சந்ததியாக ஆண்டவரே, உண்மையிலே நாங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாக என் தகப்பனே உம்முடைய சமூகத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு பொறுமை உள்ள பிள்ளைகளாக, மன்னிக்கு சுபாவம் உள்ள பிள்ளைகளாக, பாவத்தை கண்டால் வெறுக்கத்தக்கதான குணமுள்ள பிள்ளைகளாக மாற்றுவீராக. அப்படி மாற்றும் போது நான் உன்னோட கூட இருப்பேன் சொன்ன கர்த்தாதி கர்த்தர் எங்க குடும்பத்தில், எங்க வாழ்க்கையில், எங்களுடைய தொழிலில், எங்களுடைய எல்லாவற்றிலும் கூட இருந்து நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேலை ஆசீர்வதியும், பெண்கிற வேலை ஆசீர்வதியும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமென்.